ஒண்ணு சாண்ட்ரா வெளியில அனுப்புங்க, இல்ல பிரச்சனை உள்ள கூட்டிட்டு வாங்க. நாள் பூராவா எவ்வளவுதான் இந்த கருமத்தை நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியவே இல்லை. எவிக் பண்ணி தொலைங்களான்னா அதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. வாரம் வாரம் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு யாராச்சும் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வந்தாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை கனி அழுதெல்லாம் அவங்கள்ட்ட பேசுறாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களே வெளியில போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. தயவு செஞ்சு வெளியில அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போற போக்க பார்த்தா அவங்க வாக் அவுட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. லிட்டரலி ஜஸ்ட் நவ் லைவ்ல கூட பாத்தீங்கன்னா அழுதுக்கு தான் இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. இன்னைக்கு 3 ப்ரோமோவையும் பாருங்க. ஹாட் ஸ்டார்ல அந்த ப்ரோமோவையும் பாருங்க, லைவும் பாருங்க, எபிசோடும் பாருங்க. என்னடா வந்தான் சுட்டான் போனா செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி பிரச்சனை. திவ்யா கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சபரியை ஏதோ ஒரு தப்பா அக்யூஸ் பண்ணாங்க. அப்படியே வரிசையே இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா எப்ஜே கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே ஒரு சின்ன ஒரு காப்பி கப்பு மேட்ரு அதை கனி சொல்ல வராங்க. அது அவங்க நீட்டா எக்ஸ்பிளைன் தான் பண்ண வராங்க. அதை சாண்ட்ரா லிசன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறேன். இதுவே நீங்க திவ்யாவை எடுத்துக்கோங்களேன். வந்தப்ப வயல் கார்டு கண்டஸ்டன்ட் 4 பேர் உள்ள வந்தாங்க. அவங்கள நான் என்னைய பொறுத்தவரை வயல் கார்டு வந்ததுலேயே பெஸ்டா இருக்குது நான் திவ்யாவை தான் சொல்லுவேன். ஏன்னா பிரஜன் ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவா ஒன்று போனாப்ல. அப்புறம் சாண்ட்ரா அவங்க கூட சேர்ந்து அவங்களும் நெகட்டிவா தான் போனாங்க. ஆனா திவ்யா நெகட்டிவா போற மாதிரி போச்சு. ஆனா அவங்கள திருத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி அமித்தை பொறுத்தளவு ஒரு சாஃப்ட் கார்னர்ல ஒன்று பண்றாரு. அங்க கோவப்பட வேண்டிய இடத்துல பண்றாரு. கொஞ்சம் நீட்டா சட்டிலா ரோல் பண்றாரு. அவர் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இப்ப திவ்யாவை பொறுத்தளவு இப்ப வினோத் கூட சண்டை, அவங்க கூட அழகா பேசுறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. அந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க் எல்லாம் பார்த்தா சரியான ஃபன்னா இருந்துச்சு அவங்க பண்ணது. அந்த மாதிரி என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அடாப்ட் பண்ணி அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓட்டிங் என்பது அவங்களுக்கு தாறுமாறாக்க வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்ல. சாண்ட்ராவை பொறுத்தல ஓட்டுகள் விழுகுது. ஆனா இவங்க கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்க. அவங்க யார் யார் போறாங்க, எந்தெந்த ஃபேன்ஸ் போறாங்கன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஃப்ரீ டாஸ்க்கு அடுத்த வாரம் நடக்க போகுது. விஜய் டிவி பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் வரைக்கும் இப்ப சாண்ட்ரா வச்சிருந்துட்டு இந்த டாஸ்க் மூலயமா 24 மணி நேரம் ஒரு ஃபேமிலி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் இந்த கண்டஸ்டன்டோட ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அது டிஆர்பி 0 அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுவே பிரஜன் இருந்தாரு அப்படின்னா 24 hours வேற லெவல்ல ஏதாச்சும் நடக்கும் வீட்டுக்குள்ள. திவ்யாட்ட போயிட்டு கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாரு. பிஆர் டீம் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுவாரு. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாரு. அதெல்லாம் சாண்ட்ராக்கு மோட்டிவேட் பண்ணுவாரு. அதனால என்னைய பொறுத்தளவு பிரஜன்காக தான் இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கு சாண்ட்ரா இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு அவங்க வாக் அவுட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இப்ப லைவ்ல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா லிட்டரலி அழுகுறாங்க. எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்துட்டு அழுகுறாங்க. எல்லாரும் அகைன்ஸ்டா தான் மாறுறாங்க. புரிய வைக்க பாக்குறாங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அமித் விட்டு அதுக்கே அழுகுற விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் தான் பண்றாரு. வினோத்தும் நிறைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதை சொல்லதான் வர்றாரு. அவங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேற மாதிரி எடுத்துக்கிட்டு வேற மாதிரி போயிடுறாங்க. எப்ஜே சொல்றான், லிட்டரலி ஓப்பனா சொல்றான், என்ன நீனும் உங்க வீட்டுக்காரும் வந்தீங்க உள்ள 2 பேரும் ஒன்னா டைட்டில் அடிக்க முடியும், 50 லட்சத்தை வாங்கிட்டு என்ன ஆளுக்கு பாதிவே எடுத்துக்க முடியுமா? வந்தீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் வெளியில போவேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்ற மாதிரி எப்ஜே எல்லாம் போட்டு உடைக்கிறாப்ல. என்னதான் அவர் மேல விமர்சனம் 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வாக் அவுட் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல எவிக்ட் ஆனா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.